பிரதமர் மோடி சாதாரண மனிதராகத்தான் கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொள்கிறார் என்றும் எதிர்க்கட்சியினர் விஷமத்தனமாக இதை அரசியலாக்குகின்றனர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அண்ணாமலையார் கோவில் சார்பில் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என அண்ணாமலையாரிடம் வேண்டுதல் வைத்துள்ளதாகவும் வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றிக் கொடுப்பார் என நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இன்று நடைபெறும் 7வது கட்ட தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டனர். 534 தொகுதிகளில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று தெரிவித்தார். மேலும் மோடி கன்னியாகுமரியில் அமைதியாக தியானம் மேற்கொண்டு வருகிறார் என்றும் எதிர்க்கட்சியினர் இதையெல்லாம் விஷமத்தனமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என விமர்சனம் தெரிவித்தார். அண்ணாமலையுடன் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன், பாஜக மாவட்ட தலைவர்கள் பாலசுப்ரமணியன், ஏழுமலை ஆகியோர் உடன் இருந்தனர். தென் மாவட்டத்தில் ஜாதி கொலைகளை தடுக்க மாற்றம் தேவை என்று இயக்குநர் மாரி செல்வராஜ் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். தென் மாவட்டத்தில் உளவியல் ரீதியாக அனைவர் மனதிலும் ஜாதி உள்ளது. இதனை ஒரே நாளில் மாற்ற முடியாது என்று கருத்து தெரிவித்த அவர், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நுணுக்கமாக கலைத்துறை, அரசியல் உள்ளிட்டவைகளின் மூலம் அழுத்தமான வேலையை முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்றும் அப்படி செய்தால்தான் அடுத்த தலைமுறையில் மாற்றம் வரும் என தெரிவித்தார். அனைவரின் வீட்டிலும் பூஜை அறை உள்ளது. இருந்தபோதிலும் கோவிலுக்கு சென்றுதான் சாமி கும்பிடுகிறார்கள். அதேபோன்று அனைவரும் ஒன்றிணைந்து படம் பார்ப்பது திரையரங்கில்தான், அது என்றும் மாறாது என தற்போது படங்கள் OTT-யில் வெளியாவது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். மலேசியாவில் நடைபெற்ற பாரம்பரிய சிலம்பம் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ள சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது. மலேசியாவில் மாணவர்களுக்கான உலக ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் இந்தியா, மலேசியா, கத்தார், துபாய், இலங்கை உள்ளிட்ட 15 நாடுகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிலிருந்து ஈரோட்டை சேர்ந்த கலைத்தாய் அறக்கட்டளை சார்பில் 10 மாணவர்கள் இப்போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் 13 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பாரம்பரிய சிலம்பம் போட்டி பிரிவில் பங்கேற்ற காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் குகன் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். இதேபோன்று 10 முதல் 12 வயது உட்பட்டோருக்கான பிரிவில் வைஷ்ணவி தங்கப்பதக்கமும், 19 முதல் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் மோதிகா தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கமும், அதேபோன்று 16 முதல் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் தருண்குமார் 2 வெண்கல பதக்கமும் வென்று அசத்தினார். மலேசியாவில் சிலம்பம் போட்டியில் அசத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் மாணவியர்களுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். என் பேர் குகன். நான் காங்கேயத்திலிருந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன். நான் கலைத்தாய் டீம் சார்பாக மலேசியா போயிட்டு வந்தேன். மலேசியாவில் அங்கே எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க. எந்தெந்த நேரத்துக்கு எது கிடைக்கணுமோ அது கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் நாங்கள் போன இடத்துல புதுசாக கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கலைகள் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டிலையும் சிலம்பத்தை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனால் நம்ம நாடும் முன்னேறும். இந்த உலக அளவு சிலம்பம் போட்டியில் போட்டியை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சாம்பியன்ஷிப் போட்டியில் போட்டி சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வசதிகளும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மற்ற நாடுகளில் இருக்க மாதிரி நம்ம நாடுகளையும் இந்த பாரம்பரிய கலைகளை ஊக்குவிச்சு இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரணுங்கிறத நாங்கள் எங்கள் கலைத்துறை சார்பாக கேட்டுக்கிறோம். திமுக பெண் கவுன்சிலர் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் விமலா. இவர் 41வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். இவருடைய கணவர் கருப்பட்டி சேவியர் திமுக பகுதி துணை செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இப்பகுதியில் மளிகை கடை ஒன்றை நடத்தி வரும் விமலா அப்பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பொன்னமராவதியில் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட முதியவர் மனமுடைந்து விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அமரகண்டான் ஊரணி தெற்கு கரையில் முதியவர் ஒருவர்
விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் செயற்கை உரத்துடன் உயிரிழந்த நிலையில் கிடப்பதாக பொன்னமராவதி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உயிரிழந்தது சிவகங்கை மாவட்டம் புதூர் அருகே உள்ள கேசம்பட்டியை சேர்ந்த சின்னையா என்பதும் 70 வயதான அவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மனசோர்வு அடைந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் உரத்தை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து உயிரிழந்த சின்னையாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதியவர் ஒருவர் உடல்நலக்குறைவால் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பொன்னமராவதி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.